வெல்கம் கைஸ். வெற்றிக்கலஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எதை பற்றி பார்க்கலாம்? 2025, அதாவது ஒரு மெமரண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம் வந்து 28ஆம் தேதி நடக்கும்னு சொல்லி மூணு விஷயத்தை பற்றி பார்க்கணும். இந்த 28ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி நியூஸ் சர்வீஸ் இருந்து ஒரு மெமரண்ட் ரிலீஸ் ஆக நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது இன்னும் 100% நம்பகத்தன்மையாக மாறும் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம அப்லோட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் அப்லோட் பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது ஜூன் 28 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஜூன் வந்து 20 வந்துருச்சு. அதாவது இப்போ வந்து இன்னமும் நம்ம என்ன அஃபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணாம இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்க சைட்ல இருக்கிற விஷயம். அவங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் 28 அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% நம்பகத்தன்மையா மாறிடும். 28, 29 சொல்லி, அதாவது எக்ஸாம் தேர்வு நெருங்கிச்சுன்னா இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்குது அப்படின்றபோது நீங்க எந்த அளவுக்கு எஸ்சி ப்ரிப்பேர் ஆகிட்டு பாருங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. உங்களா படிக்கிட்டு அதிகமா டெஸ்ட் எழுதி பண்ணணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும். பெரிய தப்பு என்னதான், கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சது எல்லாமே எங்கேயும் படிச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதாவது ஒழுங்கா ரிவிஷன் அப்படின்னா காரணம். அந்த தவிர நீங்க செய்யாதீங்க. 100% ரிவிஷன் பண்ணுங்க நிறைய. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பித்தவரோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு இப்போ வந்து 1003 வேகன்சி இருக்குது அப்படின்னாலும் நம்ம விண்ணப்பித்தவங்க எண்ணிக்கைனா 3.4 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்கப்பா. அதாவது போன வாட்டில 2.25 வரைக்கும் வந்தாலும் இந்த வாட்டி என்ன 3.4, அதாவது வேகன்சி அதிகம் தான், இருந்தாலும் 3.4 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. அந்த 3.4 லட்சத்துல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 2023 எஸ்ஐ தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களும் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஓவரால் நோட்டிபிகேஷன் தான், அவங்க இன்னும் ட்ரைனிங்கே போடல. அதை வந்து தாமதம் சொல்லி 3 மாதம் கழித்து யார் யார் செலக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா 3 மாதம் அவங்களுக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி தேர்ச்சி ஆனவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்க என்ன திரும்பி படிப்பாங்க, திரும்பி இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 25 அப்ளை பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து எழுதுவாங்க. குறைஞ்சது அந்த ஆஸ்பிரண்ட் எல்லாரும் வந்து இந்த 25 இப்ப நடக்கிற எஸ்ஐ எக்ஸாமும் எழுதி முடிப்பாங்க. அதுலயும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி அதுல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதாவது 2025 இப்ப நடக்க போற எக்ஸாம்ஸ்லயும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, அதுலயும் கிளியர் பண்ணிருப்பாங்க. இதுலயும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, 2025 எஸ்ஐலயும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2023 எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான ஓவரால் லிஸ்ட் வந்துடும் அதுக்குள்ள. அதாவது இவங்க வந்து ட்ரைனிங் எல்லாம் போய், அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சியோ இல்ல கொஞ்ச நாள்லயே வந்துடும். 3 மாதம் 1 மாதம் முடிஞ்சிச்சு, 2 மாதங்கள்ல வந்துடும். அவங்க பிசிக்கல் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கான நிலைமை என்னன்றது தெரிஞ்சிடுவாங்க. அதுல செலக்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அதிலேயே போயிடுவாங்க. இதுல அவங்க வரமாட்டாங்க. உங்களுக்கு 1:5 ரேஷியோட கூப்பிடுவாங்க. கூப்பிடுறதுல அவங்க அதுல கழிச்சுட்டா கூட மீதி இருக்கிறவங்கள ஓவரால் லிஸ்ட்ல கரெக்டா எவ்வளவு பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிடுவாங்க. அதை பத்தி நீங்க ஜென்ரலா இருக்கிறவங்க எதை பத்தி கவலைப்படுறது, அவங்களும் ஆல்ரெடி போட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா அவங்க அதுல போயிடுவாங்க. அவங்க இதுல வரப்படுறது கிடையாது. அதுல மிஸ் ஆகுறாங்க. என்னன்னா இதுல 100% படிச்சிருக்காங்க, இதுல 100% அடிக்கிறதுக்காக அவன் போராடுவான். 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ல 100% தேர்ச்சி அடையணும்ன்றது அவங்களோட பிளானா இருக்கும். ஓகேங்களா? அதுல விட்டவங்க கூட அதுல வந்து அந்த கட் ஆஃபுக்கு 1-2 மார்க் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள கட் ஆஃப் கொடுத்து அவங்களாம் இதுக்கு இப்ப தீவிரமா தயாராகிட்டு இருப்பான். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ரொம்ப போராட்டமான ஒரு எஸ்ஐ செலக்ஷனை தாண்டி நீங்க வந்து இப்ப நின்றுட்டீங்க. 23 தான் இது வரைக்கும் எஸ்ஐ செலக்ஷன்ல ரொம்ப டிலே ஆகிற எஸ்ஐ செலக்ஷனா இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் ஆனது கிடையாது. கேஸ் மேலே கேஸ், நிறைய ப்ராப்ளம் பிரச்சனை மேல வந்துன்னே இருக்குது. அதாவது நீதிமன்றம்ல 1 மாதம் சொல்லாம 3 மாதம் தள்ளி வைக்கும்போது இது எல்லாமே மன உளைச்சல் ஆகாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணா 2025ல 100% நல்லா படிச்சு நீங்களும் காடிக்கு போட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க பத்தியா, 2025 எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்கீங்க பத்தியா, நீங்களும் நல்லா சூப்பரா படிங்க. காரணம் என்னன்னா இன்னும் 1 மாத காலத்துல நமக்கு தேர்வு வருகின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேர்வு நீ சூப்பரா எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 100% நீங்க படிக்க, நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாணவர்கள் உங்களுக்கு போட்டி கிடையாது. ஓகேவா? 23% போயிடுவாங்க. அவங்க செலக்ட் ஆகாதவங்களும் இப்ப மீதி இருக்கிறாங்க. நீங்க மட்டும் தான் என்ன பண்ண போறீங்க, போட்டி இந்த உங்களுக்குள்ளதான் இந்த போட்டி. நீங்க இதுல யார் ஜெயிக்கிறீங்க, யார் நல்லா எக்ஸாம் எல்லாரும் வந்து எப்படி எழுதுறீங்க, நிறைய டெஸ்ட் எப்படி எழுதி பாக்குறீங்க, அதை வச்சு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்றது தெரியும். நீங்க சூப்பரா ஜெயிச்சு நீங்களும் வந்து தலையில சிங்கத்தை வச்சு ஸ்டாரோட காக்கி யூனிஃபார்ம் அணிந்து தமிழ்நாடு காவல்துறை பணியாளர் தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கிற இந்த பணியை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகளோடு கூறி விடைபெறுகிறேன். இது மட்டும் இல்லாத என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்ல வந்து பிசிஎஸ்ஐ இது வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அதாவது இப்போ டெஸ்ட் பேட்சும் நம்ம போயிட்டு இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்கு. நம்ம அகாடமில பிசிக்கல் ட்ரைனிங் நம்மளே. ஓகேங்களா? அட்மிஷன் தேவையான சொல்றோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணி டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.